வணக்கம் நேர்களே. இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில நேர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்களை நம்ம சந்திச்சுட்டு வர்றோம். அந்த வகையில் இன்று ஒரு மிகச்சிறந்த கல்வியாளரை நம்ம சந்திக்க போறோம். ஒவ்வொரு மனிதனும் சாதனை படைக்கணும் அப்படின்னா அவனுடைய சாதனைக்கு பின்னால பல பின்னணிகளை நம்ம சொல்லலாம். ஆனா முன்னால எது நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய முயற்சி மட்டுமே. முயற்சி என்ற முத்திரை பதித்தால் மட்டுமே வெற்றி முகத்தில் முகவரி எழுதும் வரலாறு படைக்கும் இல்லைங்களா? அந்த வகையில் இன்று ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர், வரலாற்று பேராசிரியர், சமூக சிந்தனை உள்ள ஒரு சீர்திருத்தவாதி, அது மட்டும் இல்லங்க நேதாஜி கல்வி நிறுவனங்களின் தாளாளர் என்று பன்முக பார்வைகளை செலுத்தி வரும் முனைவர் வெங்கட்ராஜு அவர்களை சந்திக்க போறோம். அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. திருவாரூர் அப்படின்னாலே ஒரு மிக பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள் பிறந்த ஊர் அது. அந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க ஒரு மிகச்சிறந்த தாளாளர் அப்படின்னு தெரியும். இவர் இந்த வெங்கட்ராஜுலு அவர்கள் எப்படி பிறந்து வளர்ந்து இந்த வரலாற்றின் பக்கம் திரும்பினார் அப்படிங்கறத எங்க நேயர்களுக்காக சொல்லுங்களேன். ஒரு சிறு வரலாறு தான். திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டைங்கிற ஒரு சிற்றூரில் ஒரு விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தேன். நான் அங்கே ஆரம்ப கல்வி மற்றும் பள்ளி இறுதி வகுப்பெல்லாம் பயிற்று பள்ளியிலே நான் முதல் மாணவனாக இருந்தேன். ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தில் என்னுடைய பெற்றோர்கள், குறிப்பாக என்னுடைய மூத்த சகோதரர் தான் என்னை கல்லூரி முழுவதும் படிக்க வைத்தார். பூண்டி கல்லூரியில் நான் படித்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு உடனடியாக ஒரு ஆசிரியராக ஆனேன். ஒரு கல்லூரியிலே சென்ற 5 ஆண்டுகள் பணிபுரிந்து வரலாற்றின் மீது நாட்டம் கொண்டு முதுகலை வரலாற்றை பாஸ் செஞ்சுட்டு எம்ஃபில் பிஹெச்டி வரிசையாக பெற்று ஒரு பல்கலைக்கழக அளவிலே நான் ஒரு பேராசிரியராக பரிணமித்தேன். அதன் பிறகு என்னுடைய தொண்டுகள் எல்லாம் தொடர்ந்தன. பல்வேறு முகங்களிலே ஒரு தேசியவாதியாக, ஒரு கல்வியாளராக, பன்முக நோக்கம் கொண்ட ஒரு சமூக ஆர்வலராக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். சார், உங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு எல்லாம் நேதாஜி கல்வி நிறுவனங்கள்னு பேர் வச்சிருக்கீங்க. நீங்க வரலாற்று பேராசிரியராக இருந்து வரலாற்று பின்னணியை படித்ததனால் வந்த காரணமா அந்த பெயர் காரணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பங்கு அளப்பரியது. அவருடைய தொண்டும் தியாகமும் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று. ஆனால் ஒரு குறைபாடு, வரலாற்றிலே அவருடைய முக்கியத்துவம் குறைக்கப்பட்டதாக ஒரு வரலாற்று ஆசிரியர்களிடையே அந்த எண்ணம் நிலவுகிறது. அவருடைய தொண்டையும் தியாகத்தையும் இளைய தலைமுறைக்கு வெளிப்படுத்துவது ஒரு நோக்கம். 2வது காரணம், இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள் படிப்பில் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள், நிறைய சம்பாதிக்கிறார்கள். ஆனால் ஒரு போர்க்குணம் அவர்களிடம் இல்லை, ஒரு வீரம் இல்லை என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. ஆகவே ஒரு போர்க்குணத்தை உருவாக்குவதற்கும் நேதாஜி ஒரு ரோல் மாடலாக அவர் தேச தலைவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கும் அவருக்கு உரிய வரலாற்றில் பங்கை அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவது தான் இந்த நோக்கம். அதுக்காகத்தான் நேதாஜியுடைய பெயரிலே கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கு. அதாவது இன்றைய செய்திகள் நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க. வரலாறு என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க ஒரு வரலாற்று பேராசிரியரா இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். இந்த வரலாற்றுடைய முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதை இளைஞர்கள் கையில எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்? நல்ல கேள்வி இது. இந்தியாவுக்குள்ள பெருமையே முதன்மையான ஒன்று. 5000 ஆண்டுகள் வரலாறு, தொடர் வரலாறு நம்ம நாட்டுக்கு உண்டு. ஆகவேதான் இந்தியாவுடைய பெருமை, பாரம்பரியம், வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று. அந்த பாரம்பரியம், பண்பாட்டை காக்க வேண்டும் என்பதிலே தான் இப்போதெல்லாம் இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றை உணர்ந்திருந்தால்தான் ஒருவருக்கு அந்த நாட்டு பற்று இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். he will become a responsible citizen. இப்போ மேலை நாடுகளில், சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் டாக்டருக்கு படித்தாலும் இன்ஜினியருக்கு படித்தாலும் அந்தந்த நாட்டு வரலாற்றை கட்டாயமாக படிக்கிறார்கள். அதே போன்று இந்தியாவினுடைய வரலாற்று உணர்வு இருந்தால்தான் அவர் ஒரு நல்ல குடிமகனாக, நல்ல தலைவராக பரிணமிக்க வேண்டும் என்பது அடிப்படை. நாங்கள் சாதாரணமாக சொல்வது உண்டு, வரலாற்றை புறக்கணித்தவர்களை வரலாறு புறக்கணித்துவிடும் என்பது வரலாறு. இதன் மூலம் வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் வலியுறுத்துவது ஒன்று. ஆகவே நான் வரலாற்று பேராசிரியராக ஒரு 32 ஆண்டுகள் கல்லூரியில் நான் பணிபுரிந்திருக்கிறேன்.
வரலாற்றே ஒரு இன்ஸ்பைரிங் சப்ஜெக்ட், அகத்தூண்டுதல் செய்கின்ற ஒரு பாடமாக நடத்த வேண்டும். ஆகவே சாதாரணமாக கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்பாங்க, காமர்ஸ் கேட்பாங்க. கடைசியாக இந்த வரலாற்றிலேயாவது சேர்த்து விடுங்கன்னு சில மாணவர்கள் என்னிடம் கேட்கும்பொழுது நான் வருத்தப்படுவது உண்டு. வடநாட்டில் குறிப்பாக டெல்லியிலெல்லாம் ஒரு பிஏ ஹிஸ்ட்ரியில் சேர்க்கணும்னா பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் வேணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மறைந்த முதல்வர் ராஜீவ்காந்தியை ஒரு பிஏ ஹிஸ்ட்ரியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சேர்த்துட்டாங்கிறதுக்காக அந்த காலத்தில் இந்திய பாராளுமன்றமே அமளிப்பட்டது. ஆனால் ஏன்னா வடநாட்டில் அவர்கள் தேவர் விட்னஸ் டு ஹிஸ்ட்ரி, எல்லா படையெடுப்புகளையும் நேரில் பார்த்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள். வட மாநிலங்களில் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் அதிகம் உண்டு. தென் மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்திய வரலாற்றிலே தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற குறைபாடும் உள்ளது. ஆகவே இந்த குறைகளை எல்லாம் கலந்து முழுமையான வரலாற்றை, தமிழக வரலாறும் இந்திய வரலாறும் ஒருமித்தமாக இளைஞர்கள் பயின்று ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக வர வேண்டும், மாணவனாக மிளிர வேண்டும், தலைவர்களாக வர வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கம். ஆகையினால நான் என்னுடைய பணிக்காலத்தில் என்னுடைய மாணவர்களுக்கு வரலாறு படியுங்கள், வரலாறு படையுங்கள் என்ற தத்துவத்தை நான் சொல்லிக் கொண்டு சார், நீங்க பேசும்போது பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி சொன்னீங்க. இந்த பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதுல ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா கோவில்கள் தான். அந்த வகையில நீங்க டெம்பிள் அண்ட் சொசைட்டின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கீங்க. உங்களுடைய முனைவர் பட்டமும் அதுலதான் ஆய்வு செஞ்சிருக்கீங்க. இதுல இளைய சமூகத்திற்கோ அல்லது வரலாற்றுக்கோ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நமது பாரம்பரிய பண்பாட்டில் முக்கியமான அடையாளம் கோவில்கள் தான். லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ். நம்ம குறிப்பாக தென்னிந்தியாவில், அதுவும் தமிழகத்தில் புகழ்பெற்ற கோயில்கள் எல்லாம் இருக்குது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஆலயம் என்பது வழிபடுகின்ற தலம் மட்டும் அல்ல. அது அந்த ஆலயத்தினுடைய பூஜைகள், திருவிழாக்கள் எல்லாம் சென்டர் ஆஃப் சோஷியல் இன்டகிரேஷன். அங்கே காம்பினேஷன் ஆஃப் ஹியூமனிட்டி, அந்த மனித குலம் ஒற்றுமைக்கு இந்த கோயில்கள் த ரோல் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் சோஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல் செக்யூரிட்டி. கோயில்கள் ஒரு நெற்களஞ்சியமாக இருந்தது, கலைக்கூடமாக இருந்தது, ஆபத்தான இயற்கை சீற்றங்களின் போது ஒரு மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது, சென்டர் ஆஃப் லேர்னிங், ஒரு லைப்ரரி, நூலகங்கள் எல்லாம் இருந்தன. ஆகவே ஆலயங்கள் என்பது நம்மளுடைய வரலாற்று பண்பாட்டு சின்னங்களாக இன்றும் இருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னோர்கள் கட்டுவித்த அந்த ஆலயங்களை நாம் பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்ற உந்துதலின் பேரில் தான் என்னுடைய முனைவர் பட்டத்துக்கு டெம்பிள் அண்ட் சொசைட்டி, திருக்கோயிலும் சமுதாயமும், சமுதாயத்திற்கும் திருக்கோயிலுக்கும் உள்ள தொடர்புகள் பிரிக்க முடியாத ஒன்று என்பதை வலியுறுத்துவதற்கு அந்த ஆராய்ச்சி படிப்பில் நான் எழுதிய அந்த புத்தகம் மிக உபயோகரமாக இருந்து வருகிறது. சார், நீங்க ஒரு வரலாற்று பேராசிரியர் மட்டும் இல்ல, வரலாறையே ஆய்வு செய்து இளைய சமூகத்திற்கு கொடுத்திருக்கீங்க. இந்த இந்தியாவினுடைய எதிர்கால எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரையில் என்ன மாதிரியான எண்ணங்கள் பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாரத நாடு பழம்பெரும் நாடு, பாடுவோம் இதை எமக்கில்லை ஈடு என்று பாரதியார் சொல்லியிருக்கார். இந்த பாரம்பரியத்தையும் பெருமைகளையும் அடுத்த தலைமுறையை சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற ஆதங்கம் எங்களை போன்ற 60 வயதை கடந்தவர்கள், சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் உண்டு. ஒரு பேராசிரியர் என்ற முறையில் இந்தியாவிற்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. அது நான் சொல்லவில்லை, வெளிநாட்டு தலைவர்கள் சமீபத்திலே பதவியில் இருந்து விடுபட்ட ஒபாமா கூறியிருக்கிறார். வெகு விரைவில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஒரு இந்தியன் வரக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் இந்தியா ஒரு வல்லரசாக போகிறது என்பது நிச்சயம். சார், நீங்க மாணவர்களை பத்தி சொல்லும் பொழுது மாணவர்கள் எதிர்கால தூண்கள்னு சொல்றாங்க. விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு, 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த நாட்டின் வரலாற்றையே மாற்றி காட்டுகிறேன்னு சொல்லிட்டு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மாணவ பருவத்தில் இருக்கிற மாணவ சமூகத்தையும் இளைஞர்களையும் எப்படி நம்ம பக்கம் கொண்டு வர்றது, வரலாற்றின் பக்கம். அது மட்டும் இல்லாம இந்த அரசியலின் ஈடுபாடு என்பது மாணவர்கள் சமூகத்தில் எப்படி இருக்குது, அதை பத்தின உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் நம்ம சுதந்திர போராட்டத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா
பெரிய தலைவர்கள் எல்லாம் மாணவர்களாக இருந்து பட்டம் பெற்று பட்டத்தை எல்லாம் விட்டுட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் ஒரு ஜனநாயக குடியரசு நாடாக நம்ம நாடு மாறிடுச்சு. அது இன்றைய இளைய தலைமுறை குறிப்பாக மாணவர்களுக்கு அரும்பாடு பெற்ற சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் குடியாட்சியையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. அதனாலே அவர்களுக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பதற்கு பதிலாக அரசியல் ஆர்வம் வேண்டும், அவர்களுக்கு அரசியல் அறிவு வேண்டும். அவர்கள் தேவையான பொழுது நம் நாட்டினுடைய அமைப்புகளை, சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, குடியாட்சியை காப்பாற்றுவதற்கு அவர்கள் ஒரு போர் வீரர்களாக காந்திய முறைப்படி போராட தயாராக இருக்க வேண்டும். அதற்கான அடையாளங்கள் இப்போதெல்லாம் தெரிவது நமக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் ஊட்டுகிறது. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வரலாறையும் அரசியலும் பத்தி பேசும்பொழுது நீங்க ஒரு புத்தகம் போட்டிருக்கீங்க, நல்லவங்க அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் நீங்க மாணவர்களே இளைஞர்களே விழித்தெருங்கள் அரசியலுக்கு வாருங்கள்னு ஒரு தலைப்பு கொடுக்காம நல்லவங்க அரசியலுக்கு வாங்கன்னு கொடுத்துருக்கீங்க? அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. அரசியலுக்கு மாணவர்களை கூப்பிடுங்கள், மாணவர்களே அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம், படிப்பை விட்டு நீங்கள் அரசியலுக்கு வந்துள்ளோ என்கின்ற ஒரு தவறான கருத்து வந்துடக்கூடாது. அதனால இது பொதுவா நல்லவங்க அரசியலுக்கு வாங்க என்ற தலைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அது ரொம்ப ஜாக்கிரதையா தான் அது ரொம்ப கொடுத்தோம். ஏன்னா there is a proverb, the society gets spoiled not by violence of the few but the silence of many. ஒரு சிலர் செய்கின்ற வன்முறை மற்ற ஊழல் காரணமாக ஒரு நாடு கெட்டு போறதில்லை, பெரும்பான்மையானவங்க அதை பார்த்துக்கிட்டு சைலண்டா இருக்கிறதுனால தான் நாடு வீணா போயிடுது. அந்த குற்றச்சாட்டு எல்லாருக்குமே இருக்கு. படித்தவங்க வர்றதில்லை, ஒதுங்கிடுறாங்க, நமக்கே வம்புன்னு போயிடுறாங்க. அதனால 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் தலைவர்கள் பண்றாங்க. அது அவர்களுடைய குற்றம் இல்லை, ஒதுங்கி போகிறவர்களுடைய குற்றம். ஆகவே சமூக நோக்கு, நாட்டுப்பற்று உள்ளவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு அறைகூவலாகத்தான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த புக் அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதுக்கு ரோல் மாடலா நேர்மையாக வாழ்ந்த தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர், ஜீவானந்தம், மக்கள் தலைவர் மூப்பனார், நேர்மை செம்மல் கக்கன் போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்காட்டா கொடுத்திருக்கோம். ரோல் மாடலா அவர்களை போல வாழுங்கள் என்பது. ஆகவே அந்த நல்லவர்களை போல நீங்கள் எல்லாம் வாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கிற கொள்கை ஒரு அழுத்தமான தேசியவாதி அப்படிங்கிறது, நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதன் மூலமா சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு இந்தியனுக்கும் எல்லாவற்றையும் விட தன் நாடே பெரிது என்ற ஒரு உணர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்துறது தான் அந்த தாரக மந்திரம் நேஷன் ஃபர்ஸ்ட். எதாக இருந்தாலும் நாட்டு நலனை முன்னிறுத்துங்கள். ஒரு டிவிசிவ் ஃபோர்ஸஸ், ஜாதி, சமயம், பிராந்திய உணர்வு, மொழி இவர்களால் பிளவுபட்டு இருந்தால் தேசத்தினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படாது என்பதை நான் கருதுகிறோம். ஆகவே தான் இதை வலியுறுத்துவதற்காக நேஷன் ஃபர்ஸ்ட், எவரிதிங் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றவையெல்லாம். ஆகவே இதை சுருக்கமாக இது ஒரு தாரக மந்திரமாக நேதாஜி கல்வி நிறுவனங்கள் படித்தவர்கள், பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த தேசியத்தை வலியுறுத்துவதற்காக சும்மா வந்ததெல்லாம் நம்ம சுதந்திரம்னு பாடினார்கள். அப்படிப்பட்ட தியாகத்தால் உருவான இந்த நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் எல்லோரும் நாட்டு நலனை மட்டும் முன்னிறுத்து சிந்தனை செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு தான் இந்த நேஷன் ஃபர்ஸ்ட் என்ற ஒரு தாரக மந்திரத்தை இளைஞர்கள் மனதிலே விதைத்து வருகிறோம். சார், நீங்க வரலாற்று ஆய்வாளர், பேராசிரியர் அப்படிங்கிறதையும் தாண்டி பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு பேரவை உறுப்பினரா இருந்திருக்கீங்க. இந்த உறுப்பினரா இருக்கும்போது நீங்கள் பெற்ற அனுபவங்கள், அதன் மூலமா என்ன மாதிரியான சேவைகள் செஞ்சீங்க? பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்பது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, திருச்சி, புதுகை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பல்கலைக்கழகம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பெயரிலே தொடங்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். நான் அது ஆரம்ப காலத்திலே பேரவை என்று சொல்லப்படுகின்ற செனட் உறுப்பினராக 3 முறை பட்டதாரி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதில் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் அகாடமிக் கவுன்சில் என்கின்ற பாடத்திட்ட குழுவிலும் நான் இருந்திருக்கிறேன். அந்த பகுதி பூரா கிராமப்புறங்கள்,
அதனால் கல்லூரிகள் கிராமப்புறங்களிலே தோற்றுவிப்பதற்கு என்னாலான பங்களிப்பை நான் செய்திருக்கிறேன். அதை தவிர அந்த புதிய பாடத்திட்டங்கள் குறிப்பாக சொல்லணும்னா அந்த 80களிலே நான் 84லேருந்து அதில் ஒரு 10 ஆண்டு காலம் இருந்திருக்கேன். அதில் அப்படி இந்த கணினி பாடமெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் கிராமப்புற கல்லூரிகளிலே இந்த கணினியை அறிமுகப்படுத்தி ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் முதல்ல ஃபர்ஸ்ட் பேட்சாக வந்து இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் இருக்கிறாங்க. அந்த பகுதிகளுடைய சமூக பொருளாதார முகம் சற்று அந்த கல்வி கற்றவர்களால் வளர்ந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம், நான் முனைவர் முத்துக்குமரன் அமரராயிட்டார் சமீபத்தில். அவர் துணைவேந்தராக இருந்தார். அவர் தான் இந்த சமச்சீர் கல்வியினுடைய தந்தை. அவர் தான் அந்த பாடத்திட்டத்தை உருவாக்கியவர். அவருடைய தலைமையின் கீழ் நான் பணிபுரிந்தது. எனக்கு அவர் தான் எல்லாம் ஒரு மென்டாராக இருந்தவர். மிக பயனுள்ள ஒரு வழிகாட்டி. அவருடைய முயற்சி அந்த பல்கலைக்கழகம் இன்று மிக சிறந்த நிலையிலே இருக்கிறது. இப்போ நீங்க வந்து பேராசிரியர் மட்டும் இல்லாம ஒரு சமூக சேவகர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய சமூக சேவைகள் செய்திருக்கீங்க. ஜேசிஎஸ், ரோட்டரி கிளப் இதுலலாம் வந்து உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இதன் மூலமா என்ன மாதிரியான சமூக சேவைகள் செய்தீங்க? இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கு? ஒரு மனிதனுக்கு எப்போதும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை உணர்வு, நாம் சமூகத்திலே ஒரு பங்கு, பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. ஆகவே இந்த சமூக பங்களிப்பு என்பது தன் சுய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். பாரதிதாசன் சொன்ன மாதிரி தான் தன் குடும்பம் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த நாடு மக்கள் என்ற உணர்வு இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜூனியர் சிட்டிசன்ங்கிற ஜேசிஸ் இயக்கம் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே தோற்றுவிக்கப்பட்ட 100 ஆண்டை கடந்த ஒரு தனிநபர் மேம்பாட்டு இயக்கம். அவருடைய அடிப்படை கொள்கையே பசியாக இருக்கிறவனுக்கு மீனை கொடுக்காதே, மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பது. நான் வந்து அதில் 40 வயது வரையும் தான் உறுப்பினராக இருக்க முடியும். நான் அந்த இயக்கத்தில் சேர்ந்தோன்னு என்னுடைய ஆளுமைத்தன்மை, தலைமை பண்புகள் அதிகமாக வந்தது. எப்படி நான் வரலாறு படித்ததுக்கப்புறம் என்னுடைய தன்முனைப்பு, செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் வந்ததோ, அதே மாதிரி அந்த பன்னாட்டு இளைஞர் முன்னேற்ற அமைப்பில் சேர்ந்த பிறகு என்னுடைய வளர்ச்சி வேகமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் என்னாலும் ஒரு கல்லூரி ஆரம்பிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி கொடுத்தது அந்த ஜேசிஎஸ் இயக்கம். அதே போன்று ரோட்டரி என்பது அதுவும் ஒரு பன்னாட்டு சேவை அமைப்பு, 100 ஆண்டுகளை கடந்தது. அதனுடைய மனிதநேய செயல்பாடு இந்த போலியோ நோயை இந்தியாவிலிருந்து ஒழித்த அல்லது உலகத்திலே ஒரு சில நாடுகளை தவிர ஒழித்த பெருமை இந்த ரோட்டரிக்கு உண்டு. இந்த 2 அமைப்புகளுமே எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு யூத் டெவலப்மெண்ட், டைரக்டர் யூத் டெவலப்மெண்ட், இளைஞர்களை அவர்களுக்கு வளர்ச்சிக்கு வழிகாட்டுவது. சாதாரணமாக அந்த கிராமப்புற பகுதியில் உள்ளவங்களுக்கு என்ன குறைபாடு அப்படின்னு சொன்னால் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை குறைச்சலாக இருக்கும், தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மையை அகற்றி தன்னம்பிக்கையை அவர்களிடம் ஊட்டி நல்ல ஒரு ஆளுமை உள்ள தலைவர்களாக பரிணமிக்க வேண்டும். இந்தியாவை பற்றி ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா, எல்லா வளங்களும் நாட்டில் நிறையா இருக்குது, ஆனால் நல்ல தலைவர்கள் இல்லை என்ற ஒரு குறைபாடு உண்டு. அந்த குறையை போக்குகின்றவர்கள் இளைஞர்களை தலைவர்களாக நன்கு வடிவமைக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் அந்த அமைப்புகள் மூலமாக என்னால் முடிந்த அளவிற்கு பயிற்சி வகுப்புகள், தனிநபர் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள், ஹியூமன் ரிலேஷன்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர் ஸ்கில், பர்சனல் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்று அவருடைய திறன் வளர்ச்சிக்கு ஏற்ற வகுப்புகள், பயிற்சிகள் நடத்தப்பட்டன. நம்ம நாட்டில் பிறந்த எல்லா இளைஞர்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேசியத்தின் மீது பற்றுள்ளவர்கள் தான். நம்ம தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கறதை எல்லாருமே வலியுறுத்திட்டு வரோம். ஆனா அந்த வகையில பார்த்தா கூட இந்த தேசிய ஒருமைப்பாடு, தேசிய வரலாற்றை புகுத்துறது, இல்ல தேசியத்தின் மீது மிகுந்த பற்றை ஏற்படுத்துவது எந்த வகையிலலாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இளைஞர்களுக்கான ஆலோசனைகள், உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்க சார். எவ்ரி சிட்டிசன், இளைஞர்கள் வந்து நாம் அனுபவித்து வருகின்ற இந்த சுதந்திரத்தினுடைய விலை தெரியணும். தே மஸ்ட் நோ த பிரைஸ் ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ஸ். எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு தலைவர்கள் தன்னுடைய உயிரை எல்லாம் கொடுத்து இந்த சுதந்திரத்தை நாம் வாங்கி கொடுத்தார்கள் என்று அதை ஒரு பத்திரமாக, இப்போ வீட்டில் ஒரு முக்கியமான விலை உயர்ந்த பொருள் இருந்தால் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். எல்லாவற்றையும் விட இந்த நாட்டினுடைய நாம் அனுபவிக்கிற சுதந்திரம் மிக உயர்ந்தது, பத்திரமானது. அதை தொடர்ந்து வந்த ஜனநாயகம், குடியாட்சி,
இதை நம்ம முன்னோர்கள் அரும்பாடுபட்டு நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை நம்ம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொருவருடைய கடமை. சார், நீங்க மாணவர்களை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2020 கண்டிப்பா வல்லரசை போய் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது, அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவின் மறுமலர்ச்சி அப்படி ஏற்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான செயல் திட்டங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இந்த உயர்கல்வி திட்டங்கள் என்ன மாதிரி இருக்கணும்? அதற்கான உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி இந்திய மறுமலர்ச்சி. நம்ம இந்த நாட்டினுடைய வரலாறை புரட்டி பார்த்தீங்கன்னா, நீண்ட காலம் 300 ஆண்டு காலம் ஆங்கிலேயத்தில் அடிமையாக இருந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 700 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் ஆட்சி நடந்தது. இப்போ தான் இந்தியா 47க்கு அப்புறம் தான் ஒரு சுதந்திர நாடாக இருக்குது. எவ்வளோ குறைபாடுகள் இருந்தாலும் நம்ம நாடு நிறைய வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. ஏன்னா மக்கள் தொகை 130 கோடி உள்ள நாட்டில் ஒரு காலகட்டத்தில் பஞ்சத்தாலேயே 50 லட்சம் பேர் செத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு உணவு சர்ப்ளஸாக இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் மனித வளத்தில் நிறைய வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. பல்துறைகளில் இந்தியா முன்னேறி இருக்கிறது. மிக குறிப்பாக ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம். அதனால் உலகம் அளவில் நம்ம நாடு வல்லரசாக போகிறது யாராலையும் தடுக்க முடியாத ஒன்று. அது 2020 இல்லை அதற்கு முன்னதாக கூட வந்துடும். அப்படிப்பட்ட மனித வள ஆற்றல் நம்ம நாட்டில் தான் இருக்குது. ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் பதவியேற்ற அமெரிக்க ஜனாதிபதி செய்த நியமனங்களில் மிக முக்கியமான நியமனங்கள் 10க்கும் குறையாமல் இந்தியன் ஆரிஜின் தான் போட்டிருக்காங்க. அதனால் இந்தியர்களுடைய இளைஞர்களுடைய மனிதவள மேம்பாட்டை பற்றி எங்கேயும் குறை சொல்ல முடியாது. அது இந்தியாவுடைய வளர்ச்சியை அவற்றையெல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்தியாவை ஒரு வல்லரசாக ஆக்குவதற்கு சில ரைட் அஜெண்டா, சரியான திட்டங்கள் தேவை. அது பொருளாதார மற்ற திட்டங்கள். அதற்கு நம்ம ஜனநாயக நாட்டில் தேர்தல் மூலம் அரசாங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சில நேரங்களில் அவர்களுடைய தடங்கல்கள், இடர்பாடுகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனாலும் இறுதியில் இந்தியா வல்லரசாகும் என்பது கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அதை நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய செல்வம் நம்ம நாட்டில் இருக்கு. அந்த உயர்கல்வி திட்டங்களுக்கான உங்களுடைய ஆலோசனை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உயர்கல்வியில் நம்ம நாடு குறிப்பாக தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 45% மாணவர்கள் இப்போ உயர்கல்விக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அதில் ஒரு 15லேருந்து 20% பெண்கள் படிக்க வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 10 ஆண்டுகளில் இது அதிக அளவில் போயிடும். இப்போ உள்ள கல்வி நிறுவனங்களே 10ஆவதுங்கிறது ஒரு ஆய்வு சொல்லுது. இப்போ அதனால் இந்த உயர்கல்வியில் நிறைய கிராமப்புற கல்லூரிகள்லாம் பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. நல்லா ஆர்வமாக படிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு குறைபாடு, இந்த ஜாப் மார்க்கெட் என்ற இந்த வேலைக்கு அவங்க போகிறப்போ அவர்களுடைய திறன் வளர்ச்சி இல்லை. ப்ரொபோர்ஷனேட் டு தேர் குவாலிஃபிகேஷன் தே லேக் ஸ்கில், அல்லது அது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்னு சொல்கிறாங்க. வேலைக்கான திறமை குறைந்து காணப்படுகிறது. 100 பட்டதாரிகளில் 10 பேருக்கு தான் அந்த வேலைக்கேற்ற திறமை இருக்கிறதுங்கிற ஒரு ஆதங்கம் பொதுவாக பரவலாக இருக்கிறது. அப்போ நம்ம இப்போ என்ன கவனத்தை செலுத்தணும்னா, வி மஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் குவாலிட்டி எஜுகேஷன். தரமான கல்வி வேணும். ஏன்னா தரமான கல்வி இருந்தால் தான் அவருடைய அறிவு முழுமை பெறும். அப்போ அறிவு மூலம் ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் மூலம் சாதனை படைக்க முடியும். ஏன்னா எஜுகேஷன் இஸ் நாட் த எண்டு. எஜுகேஷன் இஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் டு அச்சீவ் நாலேஜ். Knowledge is a base to acquire skill. Skill is a raw material to do outstanding jobs. சாதனை படைப்பதற்கு திறமை வேணும். அதனால் கல்வி மூலம் அறிவு மூலம் ஆற்றல் மூலம் சாதனை, இதுதான் அவருடைய செயின். ஆகவே இளைஞர்கள் இப்போ மத்திய அரசாங்கம் இந்த திறன் வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெரும் தனி முயற்சி எடுத்து திறன் வளர்ச்சிக்கென்று தனித்துறைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அப்போ திறன் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாடத்திட்டங்களை அப்போதைக்கு அப்போது அப்டேட் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு மாணவர்களுடைய அறிவு ஆன் பார் வித் குளோபலைசேஷன். ஏன்னா இப்போ எல்லாமே லிங்க்டு வித் குளோபல் டெவலப்மெண்ட்ஸ். இந்தியா ஒரு குளோபல் வில்லேஜ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு
சர்வதேச அளவில் நம்ம இளைஞர்கள் மாணவர்கள் போய் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் என்றால் அதற்கேற்ற ஒரு கல்வி முறையை அந்த நோக்கத்தோடு இந்த கல்வி திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். அவர்களுக்கும் திறமைகள் கற்றுத்தரப்பட வேண்டும். இது ஆரம்ப கல்வியிலே ஆரம்பிச்சு. அதாவது நீங்க ரொம்ப அருமையா வரலாறை பத்தி சொன்னீங்க சார். வரலாறு படிக்கும் மாணவர்கள் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மாணவர்களும் இளைஞர்களுமே இந்த இளைய சமூகம் முழுக்க வரலாறை திரும்பி பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இது அத்தனையும் பிரதிபலிப்பது வரலாறு தான் அப்படின்னு ஆணித்தனமா நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் நம்ம இளைஞர்கள் வரலாறு படிக்கிறதோட மட்டும் இல்லாம வரலாறு படைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இன்னும் நீங்க நிறைய புத்தகங்கள் போட்டு நிறைய மாணவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பொதிகை நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. புதிய தொலைக்காட்சியில் விருந்தினர் பக்கத்தில் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து என்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை இளைஞர்களோடு மாணவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர்கள். நன்றி. வணக்கம் சார்.